இன்றைக்கி நவாப்பழத்தை வச்சு என்ன பண்ண போகிற? இன்றைக்கி நவாப்பழத்தை வச்சு நவாப்பழம் இடியாப்பம் பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாமா? என்னது நவாப்பழத்தில் போய் இடியாப்பமா அப்படிலாம் நினைக்காதீங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். நவாப்பழத்தை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 2ஆக கட் பண்ணி அதோட விதையெல்லாம் எடுத்துடலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம நவாப்பழத்தை போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நவாப்பழ ஜூஸ் எடுத்து அப்படியே ஒரு ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. அதோட சர்க்கரை நமக்கு வேண்டாம். அந்த தண்ணி மட்டும் தான் வேணும். அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் நமக்கு ஜூஸ் வேணும். நான் இப்போ 1 கப் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். எனக்கு 1/2 கப் அளவுக்கு நான் நவாப்பழ ஜூஸ் எடுத்துக்கிறேங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இடியாப்ப மாவு 1 கப் எடுத்திருக்கேன். இது வீட்டில் செஞ்ச இடியாப்ப மாவு தான். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வருஷ கணக்கும் வச்சுக்கலாம், கெட்டே போகாது. இது அம்மா செஞ்சு கொடுத்தது தான். இப்போ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இப்போ நவாப்பழம் தண்ணி நல்லாவே கொதிச்சுட்டு இருந்துச்சு. அந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய பேத்துக்கு இடியாப்பமே புளிய வராதுங்க. ஏன்னா மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி மாவு கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு வச்சுட்டிங்கன்னா சூப்பராக புழிஞ்சு எடுத்துடலாங்க இடியாப்பம். எவ்வளோ இடியாப்பம் வேணால் புழிஞ்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குங்க. அப்புறம் நாங்கள் இப்போ இடியாப்பத்தை புழிஞ்சிடலாமா? பாருங்கள், மாவு எவ்வளோ லூஸாக இருக்கனால எனக்கு எவ்வளோ ஈஸியாக இடியாப்பம் புளிய வருதுன்னு நீங்களும் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இட்லி பானையோ இல்லாட்டி ஸ்டீமரோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. கீழே தண்ணி ஊற்றிட்டு எப்பவும் போல் எப்படி இடியாப்பத்தோ வேவிக்குமோ அதை மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஸ்டீமரில் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டாங்க. ஏன்னா இது ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா வெந்துடும். எத்தனை பேர் நவாப்பழத்தில் இடியாப்பம் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியாது. ஆனால் நான் பண்ணேங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நவாப்பழம் இடியாப்பம் பண்ணுங்கள். சின்ன குழந்தைந்து பெரிய குழந்தை வரை இப்போ வரை சாப்பிட்றதுக்கு அடந்தாங்க. ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி நவாப்பழம் இடியாப்பத்தை பண்ணி கொடுங்க. சாப்பிடாத குழந்தை கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த கலருக்காக. சுட சுட இடியாப்பம் இருக்கும்போது அது மேலே தேங்காய் பூவும் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த தேங்காய் பூ வாசத்தோட இந்த இடியாப்பம் சாப்பிடவே சூப்பராக இருக்குங்க. இதோட தேங்காய் பாலும் வச்சுக்கலாம். கேட்குதுங்க. நீங்களும் நாளைக்கே நவாப்பழம் வாங்கி இடியாப்பம் பண்ண போகிறீங்களா? கண்டிப்பாக பண்ணுங்கள். இது ஒரு டைம் பண்ணி பாருங்களேன். இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க.